வாங்க வாங்க அன்பு செல்லங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, எல்லாரும் சேமமாக சௌக்கியமாக இருக்கிறீங்களா? எப்பொழுதும் உங்களே பார்த்து கொண்டு இருக்கும் நமது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார். உங்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக உங்களை அரவணைக்க வரப்போகின்றார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியில நடக்கும் காரியங்களை நாம் சற்று அப்படி சுற்றி பார்ப்போமானால், நன்மைக்கு ஏதுவாக யாதொன்றும் நடக்கிற மாதிரியே நமக்கு தெரியல. மோசமான காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறத நம்ம பார்த்து அதிர்ச்சி அடைகின்றோம். சமீபத்தில் ஒரு மதிப்புக்குரிய தேவ மனிதர், தீர்க்கதரிசி வின்சென்ட் சிலுகுமார் என்ற ஒரு மகாரிஷி அவர்கள் ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார்கள், வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட் என்று. அந்த புஸ்தகத்தில் இறைவன் அவர்களுக்கு காண்பித்த தரிசனங்கள், நீ வருகின்ற நாட்கள் என்னென்ன சம்பவங்கள் எந்தெந்த தேசத்துல, உலகத்துல, நமது தேசத்திலும் உலகத்தின் பல தேசங்களிலும் என்னென்ன தீமைகள் வரப்போகிறது, வானிலத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, கடலில் என்னென்ன பேர் அழிவுகள் வரப்போகிறது என்று பல காரியங்களை குறித்து அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் அந்த புஸ்தகத்தை அவசியம் வாங்கி வாசிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. நீங்கள் இந்த திரையில் பார்க்கின்ற இந்த விலாசத்துக்கு நீங்கள் அதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம், ஃபோன் பண்ணியும் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அருமையானவர்களே, அந்த புஸ்தகத்தில் இறைவன் அந்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களில் நமது தேசத்தில் இன்றைக்கு நடக்கின்ற அநேக பேர் அழிவுகள், குறிப்பாக இந்த உத்தரகாண்டில் வந்த ஒரு வெள்ளம், இப்பொழுது ஒடிஷாவில் வந்து கொண்டிருக்கிற வெள்ளம், இப்போது இந்தியாவின் பல பகுதியில் கேரளாவிலையும் வெள்ளம் இப்போ அடிச்சு பாருங்க, பயங்கரமான புயல். அந்த புயல்கள் இப்போது இது இந்தியா மாத்திரம். அப்போ இந்தியாவை ஒட்டி நீ பிற தேசங்கள், இந்த தெற்கு சீனா கடலை ஒட்டின தேசங்கள், அப்புறம் இப்போ சமீபத்தில் இங்கிலாந்து தேசத்தில் வீசின பயங்கரமான புயல், 26 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான புயல் இங்கிலாந்து தேசத்தை நாசப்படுத்தியது என்று நாம் கண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே இறைவன் தம்முடைய தீர்க்கதரிசி மகாரிஷி அவர்கள் மூலமாக இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? இருளும் அந்தகாரமும் நிறைந்த ஒரு காலம், இருளும் அந்தகாரம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது இந்த கடைசி காலம். பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயா என்ற புஸ்தகம் இருக்கிறது. அதுல 60வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கிறது? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களே மூடும். பெரும் ஒரு வெளியரங்கமான இருள் மாத்திரமல்ல, இது இப்ப இந்த என்னுடைய கோபம் என்ற ஒரு இருள் அநேக தேசங்களையும் அது ஒரு மேகம் உருண்டு வருவதை போல இனி வரப்போகிறது. குறிப்பாக சீனா தேசத்தை நோக்கி பாருங்கள். சீனா தேசத்துடைய வடப்பகுதி, இந்த வடப்பகுதியிலிருந்து ஒரு கருகிய மேகம், அது அப்படியே கடலின் அலைகள் புரண்டு கரைக்கு வருவதை போல ஒரு மேகம் அந்த நார்த் ஈஸ்ட் அங்கேருந்து அப்படியே உருண்டு சீனா தேசம் முழுக்க அது அப்படியே உருண்டு ஒரு திரளான வெட்டுக்கள்ளிகள் கூட்டம் பறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த காரிருள் அந்த சீனா தேசத்தை மாத்திரமல்லாமல் அது அப்படியே நோக்கி மேற்கு பகுதியை ஒட்டின பாகிஸ்தான் தேசம் அப்படியே பரவி அது
மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி பரவ இருக்கிறது. இது நன்மைக்கு ஏதுவான ஒரு மேகம் அல்ல, தீமைக்கு ஏதுவான ஒரு மேகமாக இருக்கும். ஆனால் இது வெளியே எப்படி காண்பிக்கப்படும் என்றால், ஒரு வலது கையை நீட்டி ஒரு நட்புக்கு ஏதுவான ஒரு கையை குலுக்குவதை போல, நீ என் நண்பன் என்று சொல்லி கையை குலுக்குவதை போல ஒரு வெளியரங்கமான ஒரு மாய்மலமான தோற்றம் காண்பிக்கப்படும். ஆனால் அதுக்குள்ளேயோ இருள் இருக்கிறது. இருள் என்றால் அந்தகாரம். அந்தகாரம் என்றால் ஏதோ நீ மறைக்கிற, மறைவு படுத்துவதுக்கு தான் இருள். ஒளி எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டும், ஆனால் இருளோ மறைக்கும். அந்த இருளுக்கு பின்பதாக மறைந்திருக்கும் ஒரு மகா பெரிய சர்ப்பம், டிராகன். அது நடுவுலேயே ஊடுருவி வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அந்த சர்ப்பத்தின், இந்த டிராகனுடைய வாயிலிருந்தும் நாசிலிருந்தும் தான் இந்த கருகிய புகை புறப்பட்டு வருகிறது. கண்களிலிருந்தும் தான் இரத்த வடிவமாக காணப்படும். அந்த கண்கள் வெறும் இரத்த வடிவம் மாத்திரமல்லாமல் தீயாக சுட்டரிக்கக்கூடிய தீயை போன்ற இருக்கக்கூடிய அதனுடைய கண்கள். அந்த கண்களின் பார்வையிலிருந்து அது ஒளி வீச, அது கண்கள் எந்தெந்த திசையை பார்க்குதோ அந்த திசையிலிருந்து அக்னியும் கந்தமும் புறப்பட்டு வர, அதோடைய மாயையை மறைப்பதற்கு இந்த நாசிலிருந்து புறப்படுகிற கருகிய புகை, வாயிலிருந்து ஊதப்படும் கருகிய புகை, அதோடைய உண்மையான தன்மைகளை, உண்மையான நோக்கங்களை அப்படியே மறைத்து நல்லவரை போல பிற தேசங்களுக்கு, பிற தலைவர்களுக்கு நன்மை செய்வதை போல, சில நல்ல சட்டத்திட்டங்கள், நல்ல ஒழுங்குகளை கொண்டு வருவதை போல தன்னை காத்துக்கொள்ளும், காண்பித்துக் கொள்ளும். ஆனால் அதனை நோக்கமோ சர்வத்தையும் தன் கையிலே ஆளுகை செய்வதும், சர்வத்தையும் தன்னுடைய காலின் அதிகாரத்தின் கீழே அடிமைத்தனம் படுத்தி தன்னையே சர்வத்துக்கும் பெரிய அதிகாரியாக, சர்வாதிகாரியாக வெளிப்படுத்தி காண்பிப்பதே. இனி வரும் நாட்கள்ல என்ன சம்பவிக்க போகிறது என்றால், இனி இந்த தேசம் அநேக தேசங்களை தன்னுடைய பொருளாதார பலத்தினால், தன்னுடைய இராணுவ பலத்தினாலும் அடிமைத்தனப்படுத்த முயற்சி செய்ய போகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற சின்ன சின்ன தேசங்கள், அவைகள் தான் இந்த வஞ்சகத்துக்கு, டிசப்ஷனுக்கு இடம் கொடுத்து, ஐயோ எங்கள் தேசத்தை ஆஸ்வதிக்க, பொருளாதாரத்தால் எங்களை தூக்கிவிட இவர்கள் கை கொடுக்கிறார்களே என்று வஞ்சிக்கப்படுவார்கள். இஸ்ரேல் தேசமும் அதே போல வஞ்சிக்கப்படும். மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற அநேக நாடுகளும் இதே போல வஞ்சிக்கப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த தேள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நேரா பார்த்தா பின்னால் இருக்க கொடுக்கு தெரியுமா? தெரியாது. அது கொத்தும் போது தான் தூக்கும். மற்ற நேரங்களில் அது பின்னாடி தான் இருக்கும். ஒரு வளைவா இருந்தாலும் அது முகத்தையோ கண்ணை மாத்தி நம்ம நேருக்கு நேர் நின்று பார்த்தா தெரியாது, அது மறைஞ்சுதான் இருக்கும். ஆனால் எப்பொழுது, என்றைக்கு தன்னுடைய எதிரிய கொடுக்கால் கொத்த வேண்டும் என்று அது நினைக்கிறதோ அப்பொழுது அது அப்படியே தூக்கிடும் வாழை. என்ன, நம்ம எதிர்பார்த்தத ஒரே கொத்து. இந்த பாம்பு அப்படிதான் பண்ணோம். அப்படியே படம் எடுக்கும்ல, படம் எடுத்துட்டு உடனே கொத்துதா? இல்ல, அப்படியே படம் எடுத்துட்டு நல்ல பாம்பு மாதிரி ஏதோ வீடியோ கேமரா வச்சு, ஸ்டில் கேமரா வச்சு படம் எடுப்பது போல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன பார்த்துக்கிட்டே எதுக்கு தம்மா பார்க்குது? நாம் அசைந்து போறோமா, நாம் அதை எண்ணாம அப்படியே சளைச்சு போறோமான்னு பார்த்துட்டு நம்ம எதிர்பார்த்ததுல ஒரே கொத்தா கொத்திரும். மிருகங்கள்லாம் பாருங்களேன், புலி பார்த்திருக்கீங்களா எப்படி பாயன்னு? அமைதியாக நடந்து வந்து எதிர்பாராத நேரத்தில் பாஞ்சு தாக்கிவிடும். அதே போலதான் இந்த தேசத்தின் கிரியைகள். குறிப்பாக நமது தேசத்தையும் வசப்படுத்துவதற்கு வர்த்தகம்,
தொழில்நுட்பம், இந்த சாஃப்ட்வேர்ஸ் போன்ற பல காரியங்களினால் அது வசப்படுத்த இருக்கிறது. இதோடைய ஒரு நோக்கம் என்னவென்றால் குளோபல் டாமினேஷன். அதான் அதோடைய ஒரு நோக்கம். இதை குறித்து வேதாகமத்திலும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின என்ற புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் இதை குறித்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கிலிருந்து ராஜாக்கள் எழும்பி வருவார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மக மோசமான ஒரு தலைவன் இந்த பூமியில எழும்புவான் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அந்த தலைவனுக்கு அந்தி கிறிஸ்து என்ற ஒரு பேராம். அது என்ன அந்தி கிறிஸ்து என்றால், ஆண்டவராகிய இயேசு அவருக்கு கிறிஸ்து என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு வேலைக்காக, ஒரு காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து நாம் விடுதலை அடையும்படி ஒரு இரட்சகராக, விடுதலை நாயகனாக, மக்களை விடுதலை செய்யும்படியாகவே அவர் அந்த வேலைக்காக, விடுதலை ஆக்குவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டார். அதே போலவே இப்ப இவன் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மக்களை விடுதலை செய்வதற்கு. அப்ப இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அல்ல. எதற்கு? கிறிஸ்துவை போல எதிர். ஆன்டி என்றால் எதிர்மறை. நல்லவனுக்கு ஒரு கெட்டவன், நீதிக்கு ஒரு அநியாயம், சுத்தத்துக்கு ஒரு அசுத்தம் போன்று கிறிஸ்துவை போல ஒரு அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாத்தானால் அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, பாவத்துக்கு, இருளுக்கு, அடிமைத்தனத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அதனுடைய நோக்கம் என்ன? வேர்ல்ட் டாமினேஷன். அதான் அவனுடைய நோக்கம். உலகத்தை முழுக்க தன்னுடைய கரத்துல வைத்து கொண்டு மக்களை உண்மையான தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு தன்னை கடவுளாக்கி கொண்டு சர்வ லோகமும், உலகத்துள்ள எல்லா குடிமக்களும் தன்னை வணங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட குளோபல் டாமினேஷன் செய்வான் என்று பரிசுத்த வேதாகமத்துல வெளிப்படுத்தல் என்ற புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல என்ன சொல்கிறது? பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலுசர்ப்பத்தைப் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாத்தீங்களா? நாம் வாசிக்க கேட்ட, நம்முடைய கண்கள் கண்ட இந்த வசனத்துல வலு சர்ப்பம் என்ற ஒரு வார்த்தை வந்துச்சா? இந்த சீனா தேசத்திலும் ஒரு வலு சர்ப்பம் வரும் என்று சொல்லப்பட்டதா? அப்ப இந்த வலு சர்ப்பம் அதோடைய மனித அவதாரம் தான் இந்த அந்தி கிறிஸ்து. காணக்கூடாத இறைவனுடைய மனித அவதாரம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எதற்கெல்லாம் இருந்தாரோ அதற்கு எதிர்மறை, ஆன்டி. ஒரு ஹீரோனா ஒரு வில்லன், ஆன்டி ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லவனை போல இருக்கிற ஒரு வில்லன், அதான் ஆன்டி ஹீரோ. அதே போலதான் கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து. இவன் பூமியில் உள்ள எல்லா மக்களையும் தன்னை தான் கடவுள் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டு, அப்படின்னா நம்முடைய இந்து சாமியை தூக்கி போட்டுறணும், இஸ்லாமிய கடவுளை தூக்கி போட்டுறணும், கிறிஸ்துவ நாதரையும் தூக்கி போட்டுறணும், எல்லா மத கடவுள்களையும் தூக்கி போட்டுட்டு, அப்ப இவன் தன்னை எப்படி காட்ட போறான்? சர்வ வலிமை உள்ள, சர்வ லோகத்துக்கும் ஒரு அவதாரம், சர்வாதாரம். தசாவதாரம் இருந்தா சர்வாதாரம் இருக்கக்கூடாதா? சர்வாதாரம், தன்னையே உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய கடைசி கடவுள், மெய்க்கடவுள். ஆனா அதோடைய நோக்கம் பாருங்க, இருள், அந்தகார இருள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் இப்பொழுது நாம் பிரவேசிக்க போகின்றோம். இது கட்டுக்கதை கிடையாது.
இது புராணம் கிடையாது. என்ன ஆங்கிலத்தில் ஃபேரி டேல், ஃபோக் டேல் அப்படிலாம் சொல்லுவாங்க. நோ 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 நோ, இது நிஜமாக நடக்க போகின்ற காரியங்கள். எப்பொழுது ஐயா நடக்கும் என்று கேள்விங்க. நம்ம பேரப்பிள்ளை காலத்தில் இல்ல, அப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆண்டுகளில் இவைகள் சம்பவிக்க போகிறது. உன் கண் எதிராக அதுக்குண்டான அஸ்திபார வேலைகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. உன் கண்களை எடுத்து பாருங்க, நம்மளை சுத்தி பிற தேசங்கள் என்ன நடக்குது. சும்மா நம்ம தேசத்தின் செய்தித்தாளை மாத்திரம் பார்த்துட்டு இந்த குட்டி கலகம் பண்றது, குட்டி அரசியல் பண்றது இதெல்லாம் விட்டுருங்க. இதை விட்டுட்டு கண்களை எடுத்து நம்மளை சுத்தி என்ன நடக்குது பார்க்கணும். பிற தேசங்கள்ல இருந்து நம்ம தேசத்தோடைய என்ன உறவுகளை வைத்துக் கொள்கிறார்கள், நமது தேச தலைவர்கள் எந்த தேசங்களுக்கு போகிறார்கள், அங்க என்ன நடக்குது. சமீபத்தில் தான் நமது பிரதம மந்திரி ரஷ்யா தேசத்துக்கும் சீனா தேசத்துக்கும் போயிட்டு வந்தார்கள். ஏன் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த 2 தேசங்களுக்கு போகணும்? இந்த 2 தேசங்களுக்கும் இந்த இறுதி காலத்துல ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. பரிசுத்த வேதாகமும் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்துல சீனா தேசமும் ரஷ்யா தேசமும் அதுக்கு ஒரு முக்கியமான பேர் அழிவு இருக்குது என்றும், அநேக ஜாதிகளை பேர் அழிவுபடுத்துவார்கள் என்றும் அந்த வெளிப்படுத்தினர் இந்த புஸ்தகம் சொன்னேன் அல்லவா, அதுல எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இவைகளை சுற்றி நம்ம பார்க்க வேண்டும். இந்த இருளும் அந்தகாரமும் தேசங்களை மூட, ராஜ்யங்களை மூட, உள்ளங்களை மூட, சட்டத்திட்டங்களெல்லாம் இருளுக்கு ஏதுவாக மாற, எல்லாரும் இந்த அந்தி கிறிஸ்து என்ற ஒரு கடவுள், சர்வாதிகாரி, சர்வாதாரம், அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு உலக சட்டம் அமலுக்கு வரும். ஆச்சரியமா இருக்குதுல்ல? ஆனால் இதுவும் சரித்திரத்துல நடந்திருக்குது. அங்க தானியேல் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதுல 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சர்வாதிகாரி நெபுக்கத்நேசர் என்று அவருடைய பெயர். அவர் நல்ல உயரமான ஒரு சிலை ஒன்று செய்தார். 80-90 அடி உயரத்துக்கு செய்துட்டு அவருடைய தேச குடிமக்கள், அவருடைய ராஜ்யத்தை சுற்றியுள்ள எல்லா இன மக்களும் இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். இதுல என்ன தெரியுமா ஆச்சரியம்? இதே போன்ற ஒரு காரியம் இந்த கடைசி நாட்கள்ல நடக்க போகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த அந்தி கிறிஸ்து சொன்னான் இல்லையா, அவன் இதே மாதிரி ஒரு சிலையை ஒன்று செய்து அதை எல்லாரும் வணங்க சொல்லுவான் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. பிறகு தன்னைத்தானே கடலாக்கி கொள்வான் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வலிமையுள்ள தேவனாகிய கர்த்தர், தேவன் தம்முடைய கோபாக்கினியை இந்த பூமியில ஊற்றுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எப்படி ஊற்றுவார், என்ன நடக்கும்? 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வேஸ்வரனாகிய அந்த ஜோதிகளின் தேவன் இந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம், அதாவது உலகம் முழுதும் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் போது அந்த ராஜ்யம் முழுக்க ஒரு அந்தகார இருள் வந்து உலகத்தை மூடும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. இது உண்மையிலேயே சாத்தியமா? எப்படி சூரியன் ஒரு திசையில் அடிக்கும் பொழுது மறு திசைக்கு இருளா இருக்கும், ஒரு திசை வெளிச்சமாக இருக்குமே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதே போன்ற ஒரு காரியம் சரித்திரத்தில் நடந்தது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சரித்திர சான்றிதழ்களும் அது சொல்லுகிறது. மோசே என்ற ஒரு மகாரிஷி அங்கே பார்வோனுடைய அரண்மனைக்கு சென்ற பொழுது தம்முடைய இன மக்களை விடுதலையாக்க அந்த பார்வோன் அரசனுடன் கேட்ட பொழுது அவர் முடியாது என்று சொல்ல, உடனே ஒரு வானத்தை நோக்கி தன் கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்ய, அந்த எகிப்து தேசம் முழுக்க இருளால் மூடப்பட்டது என்று
சரித்திரம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. டோட்டல் இருள், பல நாட்கள் காரிருள். அதை தொட்டு கூட பார்க்கலாமா, அந்த அளவுக்கு பயங்கரமான இருள் அந்த தேசத்தை மூடினது என்று சரித்திரம் சொல்கிறது. அப்ப ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு காரியம் இனி ஒரு தேசம் அல்ல, சர்வ பூமியும் இருளால் மூடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி மூடப்பட்டும் விஞ்ஞானத்தால, மனிதனுடைய புத்தியினால, இந்த மிருகத்தால, அந்த சர்ப்பத்தால, அந்த அந்திகிறிஸ்துவால இந்த இருளை அகற்ற மாற்ற எதுவுமே அவர்களால் செய்ய முடியாது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்று உணரணும். ஆனா உணர்வதற்கு பதிலாக மக்கள் என்ன செய்தாங்க? அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பாருங்க, தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு, அந்தகார கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் மாறவில்லை என்று நடக்க போகிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மன்னாதி மன்னர், அந்த பரஞ்சோதிகளின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவார். அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். பாருங்க, அந்த அந்தி கிறிஸ்து, அவருடைய ராஜ்யம், அக்கிரமர்கள் அனைவரும் அந்த பரஞ்சோதிகளின் தேவன் வெளிப்படும் பொழுது அவருடைய பிரசனம், மகிமையின் பிரசனம், ஒளிமயமான பிரசனத்தால் அனைவரும் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு போவார்கள் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் அந்தி கிறிஸ்துக்கள், அதாவது அந்த ஆவி உலகமெங்கும் பரவி இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் ஒருத்தன் வரப்போகிறான். ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாக இறைவன் எப்படி இப்பொழுது தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறாரோ, உலகத்துக்கு முன்பதாக அனுப்புகிறாரோ, அதே போல அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் பெற்றவர்கள் உலகமெங்கும் இப்பொழுது பரவி இருக்கிறார்கள். சாத்தானுடைய சபை, அந்தி கிறிஸ்துவின் சபை என்று ஒன்று துவங்கப்பட்டு பெங்களூர்ல இருக்குது, கேரளால இருக்குது, பல பகுதிகளில் நமது தேசத்திலேயே இருக்குது. சர்ச் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட், அந்தி சபை என்றே போர்டெல்லாம் மாற்றி சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நடக்க ஆரம்பித்து விட்டது. எங்களும் ரொம்ப தூரத்துடா. இவைகளிலிருந்து தப்பிக்க, உங்களை காப்பாற்ற ஒருவரால் தான் முடியும். நீங்கள் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நம்பினால் அது ஒன்றே உங்களை காப்பாற்றும். நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்யலாமா? எல்லாரும் எழுந்து முழங்கப்படிடுங்க. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வரும் காரியங்களை குறித்து, கோபங்களை குறித்து உங்கள் வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை உமது அருமையான பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசித்து மனதார ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நீர் அவர்களை தொட்டு ஆஸ்வதித்து அவருடைய உள்ளத்துல, இல்லத்துல, சிந்தலை இருக்கிற அந்தகார இருள் அகன்று உம்முடைய பிரகாசமான ஒளி அவர்கள் ஒவ்வொரு மீதும் வீச செய்யும்படியாக நான் இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. உம்முடைய கண்ணிலிருந்து வீசும் அந்த ஒளி கதிர்கள், உம்முடைய கரத்திலிருந்து வீசும் அந்த ஒளி கதிர்கள், உள்ளத்திலிருந்து வீசும் அந்த ஒளி கதிர்கள் அவர்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களே பாவங்களிலிருந்து மன்னித்து, அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கி, ஒளியினால் அவர்களை நிரப்பி சுத்தமாக்கி, எல்லா தீமைகளும், அக்கிரமங்களும், அசுத்தங்களும் அவர்களை விற்று அகற்றப்பட்டு ஒளியினால் அவர்களை நினைத்து கொழுப்பாட்டி செய்யும்படியாக, ஸ்நானம் செய்யும்படியாக அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒளியினால் ஸ்நானம் செய்து உமக்கு முன்பதாக உத்தமர்களாக, சுத்தர்களாக, கரைத்திரையற்றவர்களாக, சன்மார்க்கமுடையவர்களாக அவர்கள் காண செய்யும்படியாக எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரார்த்தனையை கேட்டு
எம்பரமனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மை எனக்கு எழுத மறக்கக்கூடாதுன்னா தொடர்ந்து என்னுடைய காருண்யம் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வதாக. காட் பிளஸ் யூ. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.